உடைய சமூகத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். ஆவியானுடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மேல கடந்து வருவதாக. நாங்கள் இந்த வேளையிலுடைய சமூகத்தில் எடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கத்தரங்கி எனக்கு செபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தினம் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ண கற்று உங்களுடைய திவ்ய நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை கடந்து வருவீராக. இந்த மத்தியில கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் முற்றுமாக முறியடிக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய கர்த்தாவின் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பிரசன்னம் உடைய அபிஷேகம் அப்படியே ஊற்றப்படும்படியாக செபிக்கிறோம். உடைய சமூகத்தில் உண்மை ஆராதிக்க உங்களுடைய கர்த்தாவை கிருபைகளை சுதந்திரிக்க வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தா தியானிக்க பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து தந்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுடைய மகிமைகள் மேல் அளவில்லாமல் கடந்து வரட்டும் ஆண்டவர். எல்லா விதமான தடைகளையும் என் ஆண்டவர் மற்றுமாய் முறியடிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியுடைய திவ்ய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் தேவ சமூகத்திலே அப்ப ஆராதிக்கிற ஆராதனை நமக்கு சுகந்த வாசனையான பலியா இருக்கும்படியாய் தேவனுடைய அன்பின் கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். பரலோகத்தின் தேவனுடைய மகிமை எங்கள் மேல் இறங்கட்டும். பரலோகத்தின் தேவனுடைய கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும். பரலோகத்தின் தேவனுடைய வல்லமையினால் எங்களை எப்படி சூட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன ஆண்டவர். எங்களுடைய பராக்கிரமம் எல்லாம் மாய ஆண்டவர். உங்களுடைய பரிசுத்தாவியுடைய பலத்தால் எங்களுக்கு கூட இடை கட்டும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரி கரவலவ ஷபபபபபபபபப ஓரி கவலவ ஷபரி கவலவலவலவஷ்யா. ஆவியானுடைய திவ்ய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். ஆவியானுடைய திவ்ய மகிமை இப்போது தேவனுடைய சமூகம் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருடைய இல்லத்தை நிரப்பட்டும். ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிரப்பட்டும். ஒவ்வொருடைய ஜீவியங்களையும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை பண்ணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளில் தம்முடைய பிள்ளைகள் மிகுந்த மன உற்சாகத்தோடு ஒரு மனதோடு கர்த்தரை சேவிக்கத்தக்கதாக மகிமைப்படுத்தத்தக்கதாக நல்ல விசேஷமான இருதயங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியின் நாதனின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தரே பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய மகிமைகள் மேல் இறங்கட்டும். தேவாதி தேவனுடைய திவ்ய பிரசன்னங்கள் மேல் இறங்கட்டும். தேவாதி தேவனுடைய அக்னியங்களை விட்டு ஆளுகை பண்ணட்டும். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, நன்றி உள்ள இதயத்தோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இந்த நாளில் எங்களுக்கு இலவசமாக நீர் தந்து எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய திவ்ய மகிமை எங்களை கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய திவ்ய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த நல்ல அருமையான இந்த கால வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேர்ந்துமை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கான மேலான கிருபை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் எங்களுடைய மத்தியிலே பெரியவராய் எழுந்தருளி இருக்கிற நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை ஒவ்வொரு பகுதி கர்த்தர் பொறுப்பெடுத்து நம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுங்க. கர்த்தாவே, ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் தேவனுடைய மகிமைகளை இறங்கவும், ஆத்மாவில் ஆசீர்வதிக்கப்படவும், தேவனுடைய வசனத்தை கேட்கிற தமது பிள்ளைகள் மேல் ஒரு கிருபை ஊற்றப்படவும், கர்த்தருடைய ஆவியால் தமது மகிமை விளங்கப்படுவதற்காக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி தொடர்ந்து போய் கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
Yeah.
173 பாடல் அன்பு குருவே நமதிகமாய்.
தேவனுடைய பரிசுத்தாவியே நம்முடைய மத்தியிலே அளவற்றதான மகிமையை விளக்கப்படத்தக்கதாக எல்லா சத்துடைய தடைகளையும் தேவன் உடைத்து இந்த நாள் ஆராதனையில் ஒரு பெரிய ஒரு தெய்வீக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கண்டு வெளிப்படுத்தும்படியாக இந்த நாள் ஆராதனையிலே தேவனுடைய விசேஷமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் கடந்து வந்து நம்மை ஒருவருடைய மகிமையால் நம்மை நிரப்பும்படியாக யாவரும் தேவ சமூகத்திலே ஒரு முகமாக நான் செபிக்கலாம். ஆவினுடைய வீடுகளிலே இருந்து நாம் தேவனை ஆராய்ந்தால் என் நாமத்தில் 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே ஒருவருமாய் இருப்பீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய மத்தியில் அவர் விளாவிக் கொண்டிருக்கிறார். நாம் அமர்ந்திருக்கிற இடம்தான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். ஆமென். சீக்கிரமாக நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஆமென் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை கர்த்தர் தருவாராக. ஆமென். இந்த நாட்களை காணப்படுகின்ற பயங்கரமான இந்த கொரோனா இதோ சீற்றம் அடங்கத்தக்கதாக இந்த கொள்ளைகளின் கிரியை அடங்கத்தக்கதாக நம் யாவரும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஏகோபித்து நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. விடுதலையோடு தேவனை நாம் ஆராதிப்போம். விடுதலையோடு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். விடுதலையோடு தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்கு யோக்கியராகிய தேவன். நாம் ஆராய்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராய்கிற தேவன் செத்த தெய்வம் அல்ல, ஜீவனற்ற தெய்வம் அல்ல. ஆராய்கிற தேவன் ஓ ஹalleluya மகிமையும் மகத்துவத்தையும் விளக்கப்படுகிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியா நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். Praise the Lord. விகவரவலவ ஷபலவாதி கம்பரவல துரவலவ ஷபரி கவரவலவ ஷபரி கவரவ எல்லாரும் ஆவியில நிறைந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆவியில நிறைந்த தேவனை ஆர்ப்பரிப்போம். மிகுந்த பயபக்தியோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். நம்முடைய மத்தியிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம், தேவ தூதர்கள் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற நேரம், பரலோகத்தின் தேவனுடைய மகிமை நம்மை இறங்கி கொண்டிருக்கிற நேரம், இந்த ஆராதனை ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணத்தக்கதாக ஏகோபித்து நான் ஜெபிக்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே கிருபை 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 கிருபை. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். பிள்ளைடைய முகம் இதுவரையும் வைக்கப்பட்டு போனதில்லை. ஹalleluya ரிதலவ ஷபலவ ரிகவரவலவ ஷபலவ
தேவரே நல்லவர் 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 நல்லவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், தூயாய் தூயவர். ஓ எங்கள் தேவ நீதி தேவனாய் இருக்கிறபடியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. விடுதலையோடு நம்முடைய வாய்களை திறந்து சற்று நேரம் தேவ சமூகனுடைய துதி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் நன்றியான பலியை நாம் ஏறெடுப்போம். கடந்த நாட்களை கர்த்தருடைய நன்மையை நாம் நினைவு கூர்ந்தவரை நாம் ஸ்துதிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனையோ மக்கள் பலவிதமான வேதனை மத்தியிலும் பலவிதமான துயரத்தின் மத்தியிலும் கண்ணீர் பள்ளத்தாக்கிலிருந்து வேதனைப்படும் போது ஆமென் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம் தேவனோடு கூட நிற்கிறதுக்குதான், அவரோடு கூட நாம் உறவாடத்துக்குதான் கர்த்தருடைய கிருபையை நாம் நினைவு கூறுவோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை கண்டு விளங்கப்படுவீராக. தேவாதி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. தேவாதி தேவனுடைய அக்கினியை விளங்கப்படுவீராக. ஹalleluya. ஏழு பொந்து விளக்கின் மத்தியில் நிலையை தைத்தவரால் உலாவிக் கொண்டிருக்கிறதான தேவன், சபையின் மத்தியில் எழுந்தருளி மகிமையை விளங்கப்படுகிற தேவன், அருமையான இந்த கால வேளையிலே கர்த்தர் தம்முடைய கிரியை செயல்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிகாலாதா ரபஷபபா ஓரி கமலபதர விஷமரபதல கௌண்டாரதலதா. ஓ பரலோகத்தின் தேவா ஆமென். நமது பிள்ளைகள் மத்தியில் உலாவுகிறோமா நீ கடந்து வந்திருக்கிறீர். இந்த நாள் பகல் வேளையிலே ஒரு புதிய அபிஷேகம் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். காலையோருடைய அபிஷேகம் புதியது, காலையோருடைய கிருபை புதியது, காலையோரும் மன்னா புதியது. அந்த புதிய மன்னாவினால் நீரை ஆசீர்வதிப்பீராக, புதிய கிருபையினால் நீரை நிரப்புவீராக, புதிய வல்லமையினால் நீரை நிரப்புவீராக, புதிய அபிஷேகத்தினால் நீரை நிரப்புவீராக, புதிய புதிய பாசைகளால் நீரை நிரப்புவீராக, புதிய வரங்களால் நீரை நிரப்புவீராக. எல்லா விதமான அந்தகார தடைகள் மேலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெயத்தையும் விடுதலை நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதிசயத்தை விளங்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அற்புதத்தை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உம்மால் கூடாது ஒன்றுமில்லைப்பா, உம்மால் எல்லாம் முடியும். சர்வவல்லமையுள்ள தேவனாய் எங்களுடைய மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறபடியா நன்றியுள்ளத்தோடு நம்மை வாழ்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்பொழுது நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரம் உம்முடைய திவ்ய பிரசன்னங்கள் மேல் கடந்து வந்து எங்களோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஹalleluya ஹalleluya. தேவாதியுடைய மகிமையை விளங்கப்படுவீராக, தேவாதியுடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, தேவாதியுடைய கிருபையை விளங்கப்படுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்தை குறித்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்தை குறித்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். தேவாதி தேவன் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆராதிப்போம், பணிந்து குறிந்து அவரை ஆராதிப்போம், பயபக்தியோடு அவரை ஆராதிப்போம். உடவரவலவ சும்பரவலவல பௌடாரந்தாதி கம்பர பௌடர கௌதரா ரிகவலவ ஷவரவலவ உதுலவலவ ஷவரவி கவலவலவ மோசியா. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார், நாம் ஸ்தோத்திரிப்போம்.
இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடியாக சோதரிப்போம். தேவன் தாமே தன்னுடைய மகிமை விளங்க பண்ணும்படியாக சோதரிப்போம். தொடர்ந்து ஆராதனைக்கு பொறுப்படும்படியாக சோதரிப்போம். கூட்டத்தின் ஆசீர்வாதத்தை ஒருவர் தேவனுடைய சமூகத்திலே அவன் ஆசீர்வாத தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு பேரையும் கர்த்தரை பொறுப்படும்படியாக ஒவ்வொரு ஆத்மாவிலும் தேவனுடைய பிரசன்னம் ஊற்றப்படும்படியாக யாரும் அவருக்கு தேவ சோதரிக்கலாம். தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒரு மனதோடு கர்த்தாவே திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியா எங்களுக்கு தந்த மகாபெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் மத்தியிலும் கர்த்தரை ஜீவனோடு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி இயேசப்பா. எங்களை எங்கள் சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை கூட நீர் பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆவியிலே பலனடைய கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. உண்மையிலே பலன் கொள்ளும்படி உமக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே கர்த்ததாமே மனமிறங்குவீராக. ராஜாதி ராஜாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் மனமிறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கொள்ளைகள் தேசத்திலிருந்து கர்த்தர் முற்றிலுமாய் நிர்மூலமாகி போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் விடுதலையாக ஒவ்வொருவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கட்டும் இயேசுப்பா. கர்த்ததாமே நீர் மனமிறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சமயங்களை விடைய கரத்திலே தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் இப்போது சங்கீதமாக வாசிப்புகளுடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம். சங்கீதம் 92ஆம் சங்கீதம். எல்லாரும் எழுந்து அருமையான வேறு பகுதியை நாம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சிறு மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆகிறீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியார், மூடன் அதை உணரார். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழுதுகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனியை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இந்த அருமையான நேரத்தை இந்த வேளையிலும் தேவன் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். போலும் எங்கு நடக்கிறதான எல்லா தேவனுடைய ஆராதனை ஆசீர்வதிப்படி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற வீடுகளில் இருந்து தேவன் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளே அவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்பட்ட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பகுதி ஒவ்வொரு பகுதி கர்த்தரை பொறுப்பட்ட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரிப்போம். எவ்வளவு வருகைக்காரனை தகுதிப்படுத்த ஸ்தோத்திரிப்போம். நீரல்லால் எங்களுக்கு பரலோயம் யாருடைய ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோயம் யாருடைய ஜீவனாதா. நீ
மத்தியிலே அளவற்றதான அவருடைய பிரசன்னத்தை நம்மை கூட்டவும், அளவற்றதான நன்மைகளால் நம்மை நிரப்பவும் நம் யாவரும் ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். இப்போ வாசிக்க கேட்டதானே 92ஆம் சங்கீதம், இந்த பகுதி ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று அங்கே நாம் தலைப்பில் படிக்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், யார் யார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் இங்கே நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்திரர்ப வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே ஒரு கிருபையும் இரவிலே ஒரு சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாய். இந்த 3 வசனங்கள் நாம் படிக்கும் பார்க்கும் போது அருமையான சங்கீதக்காரர் அருமையாக பாடுகிறார். கர்த்தரை துதிக்க வேண்டும், உன்னதமானவரை அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று அருமையாக அந்த சங்கீதம் பாடுவதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் இன்னும் நாம் படிக்கிறோம், துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை துதிக்கிறது மிகவும் மேன்மையான ஒரு அனுபவம். நம்மை இந்த பூலக வாழ்க்கையிலே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி நம்மை அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறது அவரை துதிப்பதற்காக. அவருடைய நாமத்தை நாம் துதித்து அவருடைய நாமத்தை நாம் ஆராதிப்பதற்காக. அருமையான தேவர்களே, நம்முடைய நெருக்கங்கள், வேதனைகள், சோதனைகள் மத்தியில் அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளையும் பிரதிபலங்களையும் கர்த்தர் உடைக்க ஆரம்பிக்கிறார். அது தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக உண்டாயிருக்கிறது. துதி என்பது தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலி என்பதாக வேதத்தில் நாம் படிக்கிறோம். இந்த நாள் இந்த பகல் வேளையிலே நம் தேவனை நாம் எந்த அளவுக்கு நம் தேவனை நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோம், அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அவருக்கு கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான நெருக்கங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து நம்முடைய இருதயத்தை வேதனைக்குள்ளாக கொண்டு போகிற சத்துடைய கிரியை முறியடிக்கப்பட்டு வாழ்க்கையில ஒரு தேவ சமாதானம் பெற வேண்டும் என்றால் கர்த்தரை துதிக்க வேண்டும். ரோமரில் படிக்கிறவர்கள் தேவனை துதியாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய இருதயம் இதோ இருளடைந்து போகவோ, இதோ கர்த்தரை துதியாமல் நாம் இருக்கோ தேவன் விரும்பவில்லை. தேவன் நம்மை விரும்புகிற ஒன்று அவரை நாம் துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும். 2ஆம் வசனம் நாம் படிக்கிறோம், 10 வீணையினால் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், தம்புரினால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், சுரமண்டலத்தினால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். 10 வீணை நம்முடைய கரங்களிலே அந்த 2 கரங்களையும் 10 அருமையான விரல்களை கொடுத்திருக்கிறார். 2 கரங்களை உற்சாகம் அடித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். 150ஆம் சங்கீதத்தை படிக்கிறோம், பேரோசையுள்ள கை தாளங்களோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று. இந்த நாள் தர்மையான இந்த பகல்களை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற, தேவனை மையப்படுத்துகிற, தேவனோடு கூட நெருங்கக்கூடிய, தேவனை ஆராதிக்கக்கூடிய நாம் நம்முடைய 2 கரங்களை உற்சாகம் அடித்து தேவனை மையப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை பிரியப்படுகிறார், அவர் சந்தோஷப்படுகிறார். நம் தேவனை எப்படி நம்ம ஆராதிக்கும் நம்முடைய சரீரத்திலே பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆன்மாவிலே, சரீரத்திலே ஒரு விசேஷமான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகினாலே நம்முடைய 2 கரங்களை அடித்திய போதும் கர்த்தர் விடுதலையோடு நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். அவருடைய நாமத்தை நாம் பாடி அவரை நாம் துதித்து நாமத்தை நாம் உயர்த்துவோம். அது மட்டுமல்ல, அமிதமாய் செய்கிறதான அவருடைய பிள்ளைகளை குறித்து இந்த சங்கீதம் 92ஆம் சங்கீதத்துடைய 12, 13 வசனங்களை படிக்கும் போது வாசிப்போம். நீதிமான் பனியை போல் செழித்து நீதிமான் உள்ள கேதுவை போல் வளருவான். நீதிமான் பனியை போல் செழிப்பான். பனி எப்போதும் எந்த வறட்சியிலும் எவ்வளவு பசுமையாக இருக்கிறது. அதுபோல ஒரு தேவனுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் வந்தால் ஒரு செழுமையின் நிலையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அந்த செழுமை எப்படி கிடைக்கிறது? தேவனுடைய சமத்துள்ளதான கிருபையினால் கிடைக்கிறது. தேவனை துதிக்கிறதுனால் கிடைக்கிறது. ஆராதிக்கிறதுனால் அந்த மேன்மையான செழுமையை கற்றுக் கொடுக்கிறார். செழுமை என்பது தேவ சமூகத்திலே சமாதானத்துக்கு அந்த அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் சமாதானத்தோடு இருக்க வேண்டிய வாழ்க்கை இல்லாவிட்டால் பூமிக்கு எவ்வளவுதான் வருமானங்கள், எவ்வளவுதான் மேன்மைகள் இருந்தால், புகழ் இருந்தால், சரியான சமாதானம் இல்லாவிட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? செழித்திருப்பார்கள். 2வது 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திலேயே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் யார் யார் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்போதும் செழிமையா இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தேவ சமாதானம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய தூதர்கள் தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வெளிச்சம் வீசிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டது யார்? நீதிமான்கள். கர்த்தருடைய சமூகமாகிய தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள், தேவனை கீர்த்தனம் பண்ணிக் கொண்டிருப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அவருடைய இருதயத்தில் செழுமையாகிய சமாதானம் இருந்து கொண்டிருக்கும். எப்பொழுது அவர்கள் தேவனுடன் உறவாடி கொண்டிருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் பகல் வேளையிலே தேவனை நாம் அமிதமா ஆராதிக்கிறோமா? அமிதமா தேவனை துதிக்கிறோமா? அமிதமா தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோமா? நீதிமான்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? மனிதோ ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அபிஷேகம் பெற்றுக் கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை நீதிமானாக நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் தான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்தை எப்போதும் செழித்து ஓங்கி நிற்பார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போது நம்முடைய முதல் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கடந்த நாள் முழுவதும் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தேவ சாட்சியை கர்த்தர் மையப்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நம்புவோம். எழுந்து நின்று தேவ சமூகத்திலே பாடல் பாடும்போது காணிக்கை தேவசனம் அர்ப்பணிப்போம். எல்லாரும் எழும்புவோம். கர்த்தாவே தேவர்கள்
எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் செபிக்கலாம். அவர்கள் அப்படியே அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு கூட சற்றே நாம் நெருங்குவோம். இந்த நாளில் தேவ சமூகம் வந்திருக்கிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்கு ஆசீர்வதிக்கத்தக்கதாக இன்னும் கையும் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணத்தக்கதாக அதிகமான பிரதிபலங்கள் நன்மைகளால் ஒவ்வொருடைய கையும் பிரயாசங்களும் அதிகமான மேன்மைகளை தேவன் கட்டளையிடத்தக்கதாக எல்லாரும் ஒருமுகமாக நான் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உங்களுடைய மகிமையை விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றபடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தவும், விசேஷமாக நாம் ஏறெடுக்க போவதான எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாகும். ஒரு முகமாக நாம் வாயிலை திறந்து ஏக இதயத்தோடு தேவசமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர், கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர், கர்த்தர் நல்லவர். Hallelujah, hallelujah. ஆமென். இந்த பயங்கரமான இந்த கொரோனாவுடைய பயங்கரமான சீற்றத்தினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகமே தங்களுக்குரியதான மக்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமிதமாக தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கண்டு நல்கத்தக்கதாக தேவன் தாமே தம்முடைய கரத்தை நீட்டி தமது பிள்ளைகளே ஒரு ஆறுதலை தந்து அவர்களை ஆரோக்கியப்படுத்த தங்களுக்குரியவர்களை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதலை சமாதானத்தை கொடுக்க ஒருமுகமாக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இந்த வேளையில கூட கர்த்தாவே, அப்பா, தங்களுக்குரியதான பிள்ளைகளை இழந்திருக்கும் அருமையான குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, அருமையான தன் மனைவியை இழந்த, அருமையான புருஷனை இழந்த, நம்முடைய உறவினர்களை இழந்த, சகோதரர்களை இழந்த வேதனை மன்னிக்கும் பிள்ளைகளுக்கு ராவலை கத்த கட்டளை இடுவீராக, ராவலை கத்த கட்டளை இடுவீராக. ஆமென். ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொன்னீரே, அந்த பிள்ளைகளுக்கு அந்த வேதனை மத்தியிலே ராவலை கத்த கொடுக்கும்படி ஆசைக்கிறோம். ஒரு சமாதானத்தை கத்த கொடுக்கும்படி ஆசைக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம் நமது பிள்ளைகளில் அளவில்லாமல் எங்களுக்கு கடந்து வந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவர்களுக்கு அந்த இல்லங்களே ஓடி ஆவலின் கரத்தை நீட்டுங்கப்பா. அந்த பிள்ளைகளை கத்த ஆரோக்கியப்படுத்துங்க, சமாதானத்துக்குள்ள வழிநடத்துங்க. தேவனுடைய கிருபை அந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரே, எல்லா மன சஞ்சலங்களையும் எல்லா மன உளைச்சல்களையும் கண்ணீரை சூழ்நிலைகளை மாற்றி தேவனுடைய பிரசன்னத்தால் அவர்களை ஆளுகை பண்ணும்படியா தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பயங்கரமான கொரோனாவுடைய தலைக்குள் சிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, வீடுகளில் தரித்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவர்கள் மேல் ஒரு தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படத்தக்கதாக ரணவைத்தியராகவே நம்முடைய மகிமையை விளங்க பண்ண தேவனுடைய அன்புள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னம் அந்த மக்கள் மேல் அளவில்லாமல் இறங்கட்டும். அந்த மக்கள் மேல் அளவில்லாமல் மகிமை இறங்கட்டும். உடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆடிய கடாவப்பட்ட கரம் இந்த மக்களை தொடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவே தெய்வீக சுகம் கடந்து வரட்டும். ஐயா, மூச்சு திணறல், தலைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், எல்லா சளியுடைய கஷ்டங்கள், காற்றுடைய கஷ்டங்கள், சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான விலையிறத்தின் கிரியைகளையும் கர்த்தர் முற்றுமாக முறியடித்து இந்த நாள் இந்த பகல்களிலே ஒரு தெய்வீக விடுதலையை ஆண்டவர் பரத்திலிருந்து நீ கட்டளையிடுவீராக. எனக்கு ஒரு ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அப்பா 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 பக்தன் பாடுகிறது போல எங்களுக்கு ஒரு ஆசை கிடைக்கும். பர்வதமே, கிறிஸ்துவாய் உமக்கு நேரா எங்களுடைய கண்ணை ஏறெடுத்து நன்மையான மக்களுக்காக அதிக பாரத்தோடு கண்ணீர் விழுந்து ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனுடைய பிரசன்னம் அருமையான பிள்ளைகள் இறங்கட்டும். இறங்கட்டும். ஆண்டவரே, படுக்கையை மாற்றி போடுகிறார், தன்மையை மாற்றி போடுகிறார், வேதனையை மாற்றி போடுகிறார். ஓ, என் தற்கொலாக குணமான என்று சொன்னீர் அல்லவா? என் தகப்பனே, ஆணை கடாவப்பட்ட கரம் இந்த மக்களை தொட்டு ஆட்கொண்டு ஆரோக்கியப்படுத்த சொல்லிக்கிறோம்.
அதே போல கர்த்தாவே அப்பா அங்கே காலேஜுகளிலும் இன்னும் கர்த்தாவே அந்த வேத ஸ்தலங்களிலும் வீடுகளிலும் அங்கங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எந்த பாதிப்பும் வராதபடியும் தேவன் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தூர தேசங்களில் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தின் அபிஷேகம் அவர்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்முடைய ஜனத்துக்காக பயிர் வைக்கிற தேவன். ஓ நம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிறவர், தேற்றுகிறவர், நமது பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குகிறவர்களை தூங்குகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனை நாம் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் கூட உம்முடைய சம்பத்தில் ஒருமுகமாய் உம்மோடு கூட உறவாடி உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் தந்திருக்கிற பெரிய கிருபையை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. கூடிய பிள்ளைகள் யாரையும் ஆசீர்வதியோ. அங்கங்கே வீடுகளில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய பிரசன்னம் ஊற்றப்படுவதாக தொடர்ந்து பகுதியை கர்த்தர் பொறுப்படும். எங்களை தாழ்த்தி கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே நாம் கருவோம். தொடர்ந்து தேவனுடைய ஆவியார் நம்மோடு நம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு பேசத்தக்கதாக நாம் யாரும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இதுவரை நம்முடைய மத்தியிலே மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் யாரும் அதிக ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். நம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன். ஹalleluya ஹalleluya. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாமல் பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே. உம்மை அல்லாமல் பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே. கடந்து போவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அப்படியே மகிமையை வெளிப்படுத்தும்படியாக விளங்கப்படத்தக்கதாக நாம் யாரும் தேவ சமூகத்திலே மிகவும் ஜபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நான் ஒரு தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவ சமூகத்தில் நாம் அதை தியானிக்க போகிறோம். நாம் யாரும் தேவ சமூகத்தில் இந்த ஜபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாட்களில் பரலோகத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதான ஒரு நிலையில் பரலோகத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி, பரலோகத்தின் பலனை நாம் சோதிப்பது எப்படி என்பதான தலைப்பில் சில தேவனுடைய வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட மகிமையை விளங்கப்படுத்துவதாக நாம் யாவரும் எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இன்னைக்கு மனிதன் இந்த உலக பிரகாரமான பலனை பெற்றுக் கொள்வதற்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறான். உலக வேலை நாம் செய்ய வேண்டும் என்றால் தகுதியான பலன் இல்லாவிட்டால் இந்த மனிதனால் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய கடமைகளை செய்ய முடியாது. அதுபோல அது மட்டுமல்ல, மனிதன் தன்னுடைய சரீரத்துள்ள பலனை பெருக்குவதற்காக எத்தனையோ விதமான நிலையிலே அவன் தன்னுடைய சரீர பலனை சுதந்திரிக்க பிரயாசப்படுகிறான், முயற்சிக்கிறான்.
பணத்தையும் செலவு பண்ணுகிறான். ஒரு வியாதி இருந்தால் டாக்டரை பார்த்து ஆலோசனை கேட்டு அதுக்குரியதான ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொள்கிறான், விடுதலை பெற்றுக் கொள்கிறான். அதுக்கு மேலாக தன் சரீரத்திலே ஒரு பலனை பெற்றுக் கொள்வதற்கு பலவிதமான நிலையில் இதோ உணவு வகைகளை சரியான நிலை உண்டு சரீரத்தை பலப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் எவ்வளவுதான் தன் சரீரத்தை பலப்படுத்திக் கொண்டாலும் பரலோகத்தின் பலனை பெற்றுக் கொள்வதென்றால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது, அதற்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. பரலோகத்தின் பலன் பெற்றால்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அந்த பரலோகத்தின் பலன் பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் நன்மைகளை, பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் மேன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியாது. ஆகிய அந்த நாள் பகல்களிலே சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையான தேவ மனிதராகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இவ்விதமா சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். தேவ மனிதராகிய அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் இதோ ஆண்டவருடைய வசனத்துக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும் தூரமாக இருந்த மனிதனாக இருந்தார். ஆனால் தேவனால் சந்திக்கப்பட்ட போது, தேவனுடைய பிரசன்னம் அவருக்குள்ளே வந்த போது அவர் ஆன்மீக பலசாலியாக அல்லது ஆன்மீக ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு மனிதனாக மாற்றப்படுகிறார். அதுவரையிலும் சரீரத்திலே நான் எதையும் செய்வேன் என்பதான சுய பலத்தோடு, சரீர பலத்தோடு, சரீர ஆரோக்கியத்தோடு, சரீர திறனோடு, சரீர சக்தியோடு பல நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவ ஜனத்தை அழிக்கும்படியாக பலவிதமான திட்டங்களை உருவாக்கி கொண்டு நடந்த மனிதன். ஆனால் தேவனுடைய சந்திப்பு ஒரு நாள் இதோ தேவ மனிதனாகிய இந்த இதோ பவுலுக்குள் வந்த போது அவர் தேவனுடைய பலனை பெற்றுக் கொண்டார். அதான் இப்போது அவர் இதோ அந்த ரோமாபுரியில் உள்ளதான சிறைச்சாலைக்குள் அவர் இருக்கும் போது பிலிப்பிய பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் எழுதும் போது விதமாக எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என பலன் இருக்கிறது. கிறிஸ்துவினாலே நான் அதை செய்ய முடியும். அதுக்குரிய பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நாம் கிறிஸ்துவுக்குள் உள்ளதான பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தின் பலனை நான் சுதந்திரிக்க வேண்டும். பரலோகத்தின் பலனை பெற்றுக் கொண்டால் தான் பரலோகத்தின் உன்னதமான ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரியதான மனிதன் மாம்சத்துக்குரியதான காரியங்களை சிந்தித்து மாம்சிக நிலையிலுள்ளதான சரீரத்தில் இருந்த பலத்தை தன் வாழ்க்கையில் பெற்றுக் கொள்கிறான். ஆனால் ஆவிக்குரிய நிலையில் வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோகத்தின் பலனை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி அவர்கள் அதிகமாக தேவ சமூகத்தில் கைத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுவது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னும் அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ பரலோகத்தின் பலனை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும்படி எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பரலோகத்தின் பலத்தினால் நீங்க என்ன செய்யப்பட வேண்டும்? நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஏன் கற்பிக்கப்பட வேண்டும் என்றால் இதோ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகம், பரலோகத்தின் மேல் அந்த பரலோகத்தின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போதுதான் அவன் பலன் அடைய முடியும் என்று அப்போஸ்தலப்படி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க முடியும். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலப்படி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பாருங்க, உங்களிடத்தில் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். முதல்ல நான் சொன்னேன், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரிய காரியத்தை சிந்திக்கிறான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்தில் பலத்தை பெற்றுக்கொள்ள பலவிதமான வழிமுறைகளை இதோ எடுத்துக் கொள்கிறான். ஆனால் ஆவிக்குரிய பலன், அந்த
பரலோகத்தின் பலன் யாருக்கு கிடைக்கும்? பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் கிடைக்கும். பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் பலன் வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியுடைய அந்த பரிசுத்த நிலை என்ன? வாசிங்க 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை கொண்டு வாசித்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 2 தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இதோ பயமுள்ள ஆவி அல்ல, நல்ல ஒரு பலமுள்ள ஆவி, தைரியமுள்ள ஆவி, நல்ல அன்புள்ள ஆவி, ஒரு பராக்கிரமுள்ள ஆவி தேவன் நம்முடைய சமூகத்துடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை எப்போது எப்படி இருக்கிறாங்க? தைரியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, நல்ல பராக்கிரமசாலி பலம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. என்ன பலன்? இதோ 84 சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக எங்கே வருகிறார்கள்? சீயோனில் வந்து காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பலத்தினை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு தைரியம் உருவாகிறது, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தின் நிலை மாறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பு இந்த அருமையான சீஷர்கள் பயந்து போய் அங்கங்கே ஒளித்திருக்கிறார்கள். வாசித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து பாருங்க, யூதர்களுக்கு பயந்தபடினால், ரோம் அரசாங்கத்துக்கு பயந்தபடினால் அவர்கள் பயந்து போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பதுங்கி அப்படியே கதவுகளெல்லாம் அடைத்து வைத்துக் கொண்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது. சரியான முறையில் மற்றவங்க பலன் என்று பேசுகிற ஒரு தைரியம் இல்லை. பலனற்றவர்களாக இருக்கிறார்கள், தைரியமற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியில் அப்படியே கடந்து போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். நாம் தீமோத்தேயுவில் படிக்கிறோம், இதோ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். கடந்த நாட்களிலே அந்த சீஷருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய தேவசமத்துள்ளதான அந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறது வரையிலும் அவர்கள் பயத்திலோடு பலவிதமான பலனற்றவர்களாக வேதனையோடு துயரத்தோடு காணப்பட்டார்கள். ஆனால் பரிசுத்த அபிஷேகம் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் படிக்கும் போது இதோ அவர்கள் பரிசுத்த அபிஷேகத்தால் பல விதமான பாசைகளால் நிரப்பப்பட்டு அக்கிரமமான நாவுகளால் நிரப்பப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். பாருங்க, அந்த நேரமே அவர்களுக்குள்ளே பெரிய ஒரு பலன் வந்தது, தைரியம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த அபிஷேகம் பெற்றதான தேவனுடைய சீஷர்களாகிய பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள். பேதுரு எழுந்து நின்று இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆயிரக்கணக்காய் குழுமியிருந்த ஜனத்தின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேச ஆரம்பித்தார். இதோ முதல் பிரசங்கத்திலே தானே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டதாக அதே 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க முடிகிறது. இந்த நாள் பகல்களில் தேவனுடைய வார்த்தையை தேவ பிள்ளையே, உனக்குள்ளே நீ தைரியமற்ற நிலையில் நீ இருக்கிறாயோ, பலனற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாயோ, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. அபிஷேகத்துடைய கடந்து வா. அதற்காக தேவ சமூகத்திலே நீ தரித்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் பரத்திலிருந்து அனுப்புகிறேன், அந்த தேற்றவாளை நீங்கள் பெற்றுக் கொள்கிறது வரையிலோ என்னை விட்டு போகாமல் என்னுடைய சமூகத்திலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் தரித்திருக்கும் போது தேவனோடு நீங்க உறவாடி அபிஷேகத்துக்காக தாகத்தோடு கேட்கும் போது அவர் அபிஷேகம் நம்மை ஊற்றப்பட ஆரம்பிக்கிறது. அந்த பரிசுத்த அபிஷேகம் நம்மை இறங்க 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 நமக்குள் இருக்கிறதான பலவீன கட்டை உடைக்கிறார். நமக்குள் இருக்கிற அதைரியங்கள் மாற்றுகிறார். பயம் திகில்கள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, புதிய பலன சமாதானம் நமக்குள் வருகிறது. பரிசுத்த
ஒரு பேக்கிறிஸ்தவ நிலையில் இருந்து கொண்டு அவன் பலனடைய முடியாது, சத்துருவை ஏற்றிருக்க முடியாது, வாழ்க்கை வருகிறதான சோதனைகளை மேற்கொள்ள முடியாது, வாழ்க்கை இதோ வருகிறதான நெருக்கங்கள் பிரச்சனைகளை இதோ தாண்டி ஜெயம் பெற்ற வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரவே முடியாது. பரலோகத்தில் வருகிற பல, அந்த பரலோகத்தில் வருகிற அந்த பலத்தால் நான் தரிக்கப்படுவதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம், தரித்திருப்போம். நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அது மட்டுமல்ல, அடுத்தபடி ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அடுத்தபடியா பரலோகத்திலிருந்து வருகிற அந்த மகிமையான பலனை எப்படி நாம் பெற்றுக் கொள்வது? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒன்றை வாசிக்க கேட்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு சாப்பாடு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பு 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து அவர் ஜெபித்து முடித்த பின்பு பிசாசான் அவரை சோதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சோதனைக்காரன் சோதிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த படிப்போம். அதனுடைய முதல் 3ஆம் வசனம் வாசிப்போம். 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு சர்வலோகத்தின் நியாயாதிபதி, சர்வலோகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர், அவர் மகாபெரிய தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே ஆகும். அப்படிப்பட்ட மகாபெரிய தேவனை இந்த பொல்லாத பிசாசானவன் சோதிக்க வருகிறான். அப்படின்னா சாதாரண என்னை உங்களை விடமாட்டான். ஆனா ஒரு காரியம், என்னை ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக அவனுடைய தலையை அவர் நசுக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவனால எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரை இயேசு சோதிக்க வந்ததான சாத்தாண்டத்திலே இயேசு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பரலோகத்தினுடைய மகிமையான பலத்தில் நாம் இடைக்கிட்டப்பட வேண்டும் என்றால், பரலோகத்தின் பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் பார்க்க பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலன் அடைவோம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு சாத்தானுக்கு சொல்லும் போது ஒரு மனுஷன் பிழைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒரு பிழைப்பான் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நன்றாக நாம் வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது என்று வாசித்து பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4:12. ஹalleluya. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும்